அதிமுக கூட்டணியில பாஜக 27 இடங்கள்ல போட்டிட்டாங்க. அதுல உதகமண்டலத்துல மட்டும் போஜராஜன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். 976 வாக்குகள் வித்தியாசத்துல. பாஜகல எப்போதுமே ஸ்டார் கேண்டிடேட்ஸ் அதிகமாக போட்டிட்டவாங்க. அந்த மாதிரி போட்டிட்ட ஸ்டார் கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இந்த தேர்தலில் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அவங்க யார் யாரு அப்படின்றதான் இந்த காணொலியில நம்ம பார்க்க போறோம். முதல்ல மயிலாப்பூர் தொகுதியில் பாஜகவின் சார்பில் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் போட்டிட்டாங்க. அவங்க தோல்வியை அடைஞ்சிருக்கிறாங்க. யார்கிட்ட அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்துக்கிட்ட. அங்கு தாவேகா 70,070 வாக்குகளையும், திமுக 41,098 வாக்குகளையும், தமிழிசை அவர்கள் 32,328 வாக்குகளையும் பெற்றிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் இருக்கிற மார்ஜினே 28,000 வாக்குகள். தமிழிசை அவர்கள் 3வது இடம் தான் வந்திருக்கிறாங்க. அதே போல் அவிநாசி சட்டமன்ற தொகுதியில் டாக்டர் எல் முருகன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். தாவேகா கிட்ட தோத்திருக்கிறார். அங்கே தாவேகா 84,209 வாக்குகளையும், பாஜக அதாவது எல் முருகன் அவர்கள் 68,836 வாக்குகளையும் பெற்றிருக்கிறார். திமுக அங்கு கோகிலாமணி அப்படின்ற 26 வயது டாக்டரை நிறுத்தினாங்க. அவங்க 65,530 வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. ஸோ மார்ஜின் 15,373. அதே போல கோவை வடக்கு வானதி சீனிவாசன் அவர்கள் தற்போது சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். கோவை தெற்குக்கு. ஸோ அவங்களும் தாவேகா கிட்ட தான் தோத்துருக்கிறாங்க. அங்கே தாவேகா 92,500 வாக்குகளையும், திமுக 70,508 வாக்குகளையும், பாஜக 49,722 வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. ஸோ வானதி அங்கே 3rd பிளேஸ் போயிருக்கிறாங்க. அதே போல் ராஜபாளையத்தில் பிரிசில்லா பாண்டியன் அவர்கள் தோல்வி முகத்தில் இருக்கிறாங்க. தாவேகா கிட்ட தான் அவங்களும் தோத்துருக்கிறாங்க. தாவேகா அங்கே 65,548 வாக்குகளையும், திமுக 54,943 வாக்குகளையும், பிரிசில்லா பாண்டியன் 36,318 வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. பார்க்கப்பட்ட பாஜகவில் இல்லை, திருவிக்கா நகர் சட்டமன்ற தொகுதி அங்கு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் வெற்றி பெறுவாங்க அப்படின்ட்டு. ஸோ பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் ஆனால் தோல்வியை சந்திச்சிருக்கிறாங்க. இன்ஃபேக்ட் 3வது இடம் தான் அங்கே கிடைச்சிருக்கு. அங்கே தாவேகா தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. 69,125 வாக்குகள். பல்லவி அப்படின்ற இளம்பெண் அங்கே போட்டிட்டாங்க. திமுக அங்கே 2nd பிளேஸ், பொற்கொடி ஆம்ஸ்டாங் 3வது இடம் தான் வந்திருக்கிறாங்க. அதே போல் மொடக்குறிச்சியில் கிருத்திகா அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ தாவேகா கிட்ட டிவிகே 60,715 வாக்குகளையும், பாஜக 58,285 வாக்குகளையும் பெற்றாங்க. மார்ஜின் 2,430. அதே போல் வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி அவர்களுடைய வெற்றி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. அவரும் தோத்திருக்கிறார். அங்கே திமுக தான் ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக 63,045 வாக்குகளையும், பாஜக 56,462 வாக்குகளையும் பெற்றிருக்காங்க. மார்ஜின் 6,583 வாக்குகள் வித்தியாசத்தில் ஆனந்தன் ஐயாசாமி அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அதே போல் விளவங்கோடு விஜயதாரணி அவர்கள் 3 முறை காங்கிரஸில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க விளவங்கோடில். அதன் பிறகு அவங்க பாஜகவுக்கு வந்தாங்க. இந்த முறை பாஜகவில் அவங்களுக்கு விளவங்கோடு தொகுதி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க காங்கிரஸ் கிட்ட தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. காங்கிரஸ் அங்கே 70,755 வாக்குகளையும், டிவிகே 2nd பிளேஸு, பிஜேபி 3rd பிளேஸ் தான். பிஜேபி இங்கே 45,605 வாக்குகளை பெற்றாங்க. ஸோ 20,970 வாக்குகள் வித்தியாசத்தில் விஜயதாரணி அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ பாஜகவின் சார்பில் 27 தொகுதிகள் போட்டிட்டாங்க. அதில் ஒரே ஒரு தொகுதி கூடலூர் மட்டும்தான் வெற்றி பெற்றிருக்காங்க. அதுவும் 1000 வாக்குகளுக்குள்ளே தான் மார்ஜின். ஸோ பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், கிருத்திகா, வாசுதேவநல்லூரில் ஆனந்தன் ஐயாசாமி, அதுக்கப்புறமாக அவிநாசியில் டாக்டர் எல் முருகன், இவங்க அனைவருமே தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. அதே போல் விருதுநகர் மாவட்டத்தில் வரக்கூடிய சாத்தூர் சட்டமன்ற தொகுதி அங்கு பாஜகவினுடைய மாநில தலைவர் நயனா நாகேந்திரன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். இப்போ அவர் திருநெல்வேலியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவர் தொகுதி மாறி சாத்தூரில் போட்டிக்கிட்டார். 5,989 வாக்குகள் வித்தியாசத்தில் அவர் தோல்வி அடைஞ்சிருக்கிறார். அங்கே திமுக ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக 62,060 வாக்குகளை பெற்றாங்க. நயனா நாகேந்திரன் 56,071 வாக்குகளை பெற்றார். மார்ஜின் 59,089 வாக்குகள் வித்தியாசத்தில் நயனா நாகேந்திரன் அவர்கள் தோல்வி அடைஞ்சிருக்கிறார்.